வணக்கம் கேப்டன் நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பிருத்திவி முத்ரா. பிருத்திவி முத்ரா அப்படின்றது உங்களுடைய ஒரு முத்திரைகளில் ஒரு வகையை சேர்ந்தது. அதாவது உங்களுடைய கட்டை விரலும் மோதிரலும் ஒன்றாய் சேர்றது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்கள் கைகள்லேயே எல்லாமே இருக்குது, பஞ்சபூதங்களும் இருக்குது சொல்லியிருக்கேன். மண், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவையெல்லாம் இருக்குது. இவை ஒன்றோடு எது சேரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். கட்டை விரலானது நெருப்பாகவும், ஆள்காட்டி விரலானது உங்களுடைய காற்று ஆதாரத்தை கொண்டது, நடுவிரலானது வெற்றிடத்தை கொண்டது, மோதிர விரல் உங்களுடைய மண் போல எர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆதாரத்தை கொண்டது, சிறுவிரல் சுண்டு விரலானது நீர் ஆதாரத்தை கொண்டது. இந்த 5 ஆதாரமும் எதோடு சேரும்போது என்னவாக மாறும் அப்படின்றது கொஞ்சம் குறிப்பு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம பிருத்திவி முத்ரால உங்கள் கட்டை விரலானது நெருப்பாகவும் மோதிர விரலானது மண்ணாகவும் இருக்குது. மண் நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? ஒன்று நெருப்பு அணைஞ்சிடும். மண் அதிகமாக இருந்தால் நெருப்பு அணைஞ்சிடும். நெருப்பு அதிகமாக இருந்தால் மண் சுட்டு அதில் இருக்கிற கனிமங்கள்லாம் வீணாகி போடும் அல்லது குறைஞ்சி போயிடும். அதே போல தான் சாம்பல் ஆகிடும் இல்லையா? அதே போல தான் நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் போது நம்முடைய ஆதாரங்கள் சிலதெல்லாம் மாறும். உஷ்ணம் குறையும் போது சில ஆதாரங்கள்லாம் அதிகமாகும். அதாவது உங்களுடைய பவர், மெட்டாபாலிசம் பவர் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய உடல் நீங்கள் சாப்பிட்ற உணவில் உங்கள் உடலில் இருக்கிற அந்த உஷ்ணத்தில் அவைகள்லாம் மாறுபடும். அமினோ அமிலங்களாக மாறும், அணுவின் அணுவாக பிரிக்கப்படும். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் அது எடுத்துக்கொண்டு போய் எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துரும். அந்த ரத்தமானது எடுத்துன்னு போய் பாஸ் பண்ணி வச்சுக்கும், அல்லது லிவர்லேயோ போன்லேயோ அது பேங்காக வச்சுக்கும். அப்படி இருக்கிறச்ச நீங்கள் அந்த முத்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஈஸியான ஒரு வழி கிடைச்சிடுது. அதனால் உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய தன்மையானது, உடல் வலிமை அதிகமாகும். அதிலே கொஞ்சம் லாக்கிங் மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுடைய எடை குறையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நெருப்பு அதிகமாகவும் மண் குறைவாகவும் இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த முத்திரை எப்படி செய்கிறோம் இப்போது விளக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். நேரில் இந்த பிருத்திவி முத்திரை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் விரலானது 5 விரலும் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் ஆள்காட்டி விரலோட இந்த மோதிரம் ஒன்றா சேரணும். இந்த மாதிரி சேரும்போது இங்கே ஒரு சர்க்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அதாவது உஷ்ணமும் மண்ணும் ஒன்றாய் சேர்றது. இந்த நல்ல நீங்கள் இந்த விரல் நுனி மட்டும் டச் பண்ணுற மாதிரி வைக்கணும். வச்சிங்கன்னா இந்த என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆகும். உங்கள் பாடி வெயிட் பேலன்ஸ் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவுலேருந்து கிடைக்கிற மெட்டபாலிசம் இருக்கிற அந்த அணுக்கள், அந்த பவர்லாம் பேலன்ஸாக இருக்கும். அதே போல் இந்த சர்க்யூட் கொஞ்ச நேரம் வச்சுருக்கீங்க இல்லையா, எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தியானம் பண்ணும்போது இந்த முத்ரா வச்சு தியானம் பண்ணலாம். நீங்கள் தியான முத்ரா வச்சுட்டு பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாக பிருத்திவி முத்ரா வச்சுட்டு தியானம் பண்ணலாம். என்ன ஆகும் அதனால் அப்படின்னா பேலன்ஸ் ஆகும். பாடி வெயிட் பேலன்ஸாக இருக்கும். இப்போ ஒரு வெயிட் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கீங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிரகாரம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். பிகாஸ் ஆஃப் நீங்கள் சாப்பிட்ற உணவு அல்லது உங்களுடைய பழக்க வழக்கம், இல்லை ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட்டில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எடை கூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சிட்டிங்லேயே ஜாப் இருக்குது, இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம டூர் மாதிரி போயிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கம் எல்லாம் மாறி இருக்கும். அப்போ உங்களுடைய வெயிட் ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது, எடைகள் குறையவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி முத்திரை வச்சு தியானம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தியானமும் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு பக்கமாக இந்த முத்திரை வேலையும் அதை சர்க்யூட்டும் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை சார், எனக்கு நான் வெயிட் அதிகமாக தான் இருக்கேன், பாடி மாஸ் இண்டெக்ஸ் விட அதிகமாக தான் இருக்குது, எனக்கு குறைக்கணும் அப்படின்னா உங்கள் ஆள்காட்டி விரல் மோதிர விரலின் நடு பக்கம் வரைக்கும் வரணும். இந்த விரல் உள்ளே இந்த விரல் நல்லா மடித்து இது வரைக்கும் வைக்கணும். அப்போது நெருப்பின் ஆதாரம் அதிகமாகவும் மண்ணின் ஆதாரம் குறைவாகவும் ஆகும். அது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்? நெருப்பு மண்ணை சுட்டுடுது இல்லையா? அப்போ என்ன ஆகுது? அதனுடைய பவர்லாம் குறைஞ்சிடும். மெட்டபாலிசம் அந்த பவர்லாம் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் சமச்சீரான உணவு எடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து உங்களோட பவர்லாம் எடுத்துக்குது. ஆனால் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, இன்னும் வெயிட் கூடக்கூடாதுன்னா நீங்கள் மேலே வச்சு அழுத்தணும். இது மாதிரி எவ்வளோ நேரம் இருக்கலாம்? நீங்கள் 1/4 மணி நேரம் இருக்கலாம் கண்டிப்பாக. திருப்பி மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கைகள் நல்ல சுழற்சியெல்லாம் பண்ணிவிட்டு, விரல்கள் சுழற்சி பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் அந்த முத்திரை மறுபடியும் தியானம் பண்ணலாம். இல்லை நான் சும்மா இருக்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன் போது அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற நேரத்தில் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் டிவி பார்த்துட்ருக்கேன், அப்பவும் இந்த மாதிரி நீங்கள் முத்திரா வச்சுட்டு உட்காரலாம். இந்த மாதிரி உட்காரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் போஸ் தான் வைக்கணும். அதாவது இந்த உள்ளங்கை மேல் பக்கமும் உங்களுடைய கீழ் அது சப்போர்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் டைஸ் மேலே வச்சுருக்கலாம், நீஸ் மேலே வச்சு சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கணும். ரெஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் மேல் பக்கம் தூக்கிலாமல் வச்சுக்கூடாது. நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு முத்திரையில் இருப்பாங்க. நவகிரகம் போனீங்கன்னா கூட எல்லா சாமியும் ஒரு முத்திரை வச்சுருப்பாங்க.
அதில் குரு பகவானுடைய ஒரு கை இந்த முத்திரை இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். அதில் ஒரு சங்கு மாதிரி இது கையில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சுற்றுலா போனாலும் சரி, கண்டிப்பாக சிலைகளுடைய வடிவங்கள் அமைப்பெல்லாம் பாருங்கள். எல்லா சுவாமிகளும் ஒவ்வொரு முத்திரையிலேருந்து உங்களுக்கு அறிவுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இந்த முத்திரைகள்லாம் வந்து நீங்கள் விளக்கமாக அந்த தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளக்கம் சொல்லுவாங்க. புத்தகங்கள் நிறைய இருக்கும், படித்து பாருங்கள். நிதானமாக படிச்சிங்கன்னா அந்த முத்திரை பற்றி புரிஞ்சுப்பீங்க. முத்திராவில் நிறைய முத்திரைகள் இருக்குது. போக போக ஒவ்வொரு முத்திரைகளும் நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக விளக்கம் கிடைக்கும். ஏன்னா நீங்களே இந்த முத்திரை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதில் சில விளக்கங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா தெளிவாக செய்யுங்க. அந்த முத்திரைனாலே நிறைய ஷார்ட் சர்க்யூட் சொன்ன இல்லையா, நீங்கள் நிறைய ஆசனங்கள் பண்ணி கிடைக்கக்கூடிய பலன், அதே மாதிரி இங்கே சின்ன முத்திரை பண்ணி உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நீண்ட ஆயுளும் கூடும். என்ன நல்ல ஒரு முத்திரையை பார்த்தோம் ஆசனத்தில். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், தேங்காய் பூ. தேங்காய் பூ நம்ம தேங்காய் உடைச்சா தான் உள்ளே இருக்கிறது தெரியும். அந்த பூ கோயிலெலாம் சில பேர் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க தேங்காய் பூ இதெல்லாம். அந்த பூவை நீங்கள் சாப்பிட்றதுக்காகவே தான் இருக்குது. அந்த சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன மாற்றம் ஏற்படும்னா, உடல் முதல்ல குளிர்ச்சியானது, ஜீரணத்துக்கு சிறந்தது. அதனால லைட்டாக இருக்கும், மென்று நல்லா சாப்பிட்லாம். அதே போல் அந்த தேங்காய் பூ வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த குடலில் இருக்கிற புண்கள் எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய பவர் இருக்குது. அது காலையில் வெறும் வயிற்றிலையும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது நீங்கள் சாப்பிட்ற உணவு கூட சேர்ந்து ஒரு கறி மாதிரி வச்சும் அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு முழு பூ ஒரு கை அளவு இருக்கும், ஒரு பூ ஒரு ஆள் நல்லா ஃபுல்லாகவே சாப்பிடலாம். நல்ல அதில் பவர் நிறைய இருக்குது, அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது எல்லா விதமான நோய்களுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்குது. அதனால் தேங்காய் பூ வீண் பண்ணாதீங்க, சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு முத்திரை பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி யோகா நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.